ஆபாச வீடியோ விவகாரத்தில் நாடெங்கும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தினார் பிரஜ்வல் ரேவண்ணா. இந்த விவகாரம் தொடர்பாக ஆட்கடத்தல் உள்ளிட்ட புகார்களுக்கு உள்ளாகியிருக்கிறார் அவரது தாயார் பவானி ரேவண்ணா. இந்த நிலையில் அவர் தற்போது முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதிராஜா. பாரதிராஜா, வணக்கம். பிரஜ்வலுடைய தாயார் பவானி ரேவண்ணா முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். என்னென்ன குற்றச்சாட்டுகள் அவர் மீது முன்வைக்கப்பட்டு வருகிறது? தற்போதைய சூழல்ல விரிவான தகவல்கள் என்ன? கண்டிப்பாக முதல்ல இந்த ஆபாச வீடியோ வெளியான உடனே இதில் பாதிக்கப்பட்ட பெண்களிடம் விசாரணை நடத்த சிறப்பு புலனாய்வு குழு முடிவெடுத்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் மைசூரு KR நகரை சேர்ந்த ஒரு இளைஞர் தனது தாயை காணவில்லை, அவர் தொடர்பான ஆபாச வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பார்த்ததாக சில நண்பர்கள் கூறியதாகவும் அந்த வீடியோ வெளியானதிலிருந்து தனது தாயை காணவில்லை என்று புகார் அளித்திருந்தார். இறுதியாக தனது தாயை ரேவண்ணா அழைத்து வர சொன்னதாக அழைத்து சென்றார்கள் என்ற ஒரு விஷயத்தையும் அந்த புகாரில் பதிவு செய்திருந்தார். இதைத் தொடர்ந்து அந்த பெண்ணை 2 நாட்கள் தேடி கண்டுபிடித்த புலனாய்வு குழு அவர்கள் பல்வேறு கட்ட விசாரணைகள் நடத்தியது. இந்த கடத்தல் வழக்கு தொடர்பாக ஏனென்றால் அந்த காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் கண்டுபிடிக்கப்பட்ட போது அந்த வழக்கு கடத்தல் வழக்காக மாறி ரேவண்ணா அந்த வழக்கில் கைதும் செய்யப்பட்டார். சில நாட்கள் சிறையிலும் இருந்தார். இந்த நிலையில அந்த பெண்ணிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது பவானி ரேவண்ணா தான் அழைத்திருக்கிறார் என்ற ஒரு விஷயமும் புலனாய்வு குழுவுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த அடிப்படையில் அவரிடமும் விசாரணை நடத்த 2 முறை சம்மன் அனுப்பப்பட்டது. ஆனால் அவர் நேரில் ஆஜராகவில்லை. எனவே அவரும் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு சூழல் உருவாகியுள்ளதால் அவர் முன்ஜாமீன் கோரி தற்போது நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார். ஏற்கனவே பிரஜ்வலை பொறுத்தமட்டில் இன்றைய தினம் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். வரும் பிரஜ்வல் ரேவண்ணாவின் தாயார் பவானி ரேவண்ணா முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார். இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் பாரதிராஜா வழங்க நாம் கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.